ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். என்னென்னா, என் பேர் கஜப்பிரியன், நான் ஸ்ரீலங்கா எஃப்னா. இப்போது இதெல்லாம் ஏன்டா எனக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, ஒரு ஸ்கில் ஒன்று கற்றுக்க போகிறேன். எப்படியும் நான் கற்றுக்கிட்டேன்னா நம்மளை மாதிரி தெரியும் தானே, பாதியில் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், அப்புறம் மோட்டிவேஷன் டவுன் ஆகிடும், அப்படி எதெல்லாம் நடக்கும். ஸோ அதான் ஒரு வித்தியாசமாக இப்போ நான் உங்களுக்கு அதை நான் கற்றுக்கிற விஷயத்தை உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். அப்படின்னா நான் கற்றுக்கிட்டதை கொஞ்சம் தெளிவாக்கி கொஞ்சம் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு அதை வீடியோவாக போட போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் கற்றுக்க விருப்பமானங்க என் கூட சேர்ந்து கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக சரி அதை கற்றுப்பேன். ஸோ கற்றுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன தாண்டா கற்றுக்க போகிறேன்னு சொன்னால், எனக்கு இப்போது தேவையாக ஒன்று இருக்கிறது இந்த ஜெனட்டிக் ஏஐ. அந்த விஷயம் ஜெனட்டிக் ஏஐ என்ற விஷயம் நான் கற்றுக்கணும். அது எனக்கு இப்போ அவசியமாக தேவையான ஒன்றா இருக்குது. ஸோ அதுக்கு நான் கற்றுக்கிறதுக்கு நானாக ஒரு விஷயம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுதான் இந்த விஷயம். சரியா? இப்போது ஒரு யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அது ஜூடி பார்த்து தான். ஸோ அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி அது ரிலேட்டடாக இந்த சேனலில் இந்த வீடியோ போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு முதல் விஷயம் பார்த்தா, ஓகே, ஜெனட்டிக் ஏஐ மாடல்ஸ். இதுதான் நான் எடுக்க போகிற விஷயம், ஜெனட்டிக் ஏஐ மாடல். இதில் முதல் உள்ள நிறைய விஷயம் இருக்குது. நான் அது என்னக்குமே போகல, இது முதல் வீடியோ. அதனால் ஏ2டி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ2டி சேனல் தெரியும். அதில் நந்தா ப்ரோ சொன்ன மாதிரி எந்த விஷயத்தை கற்றுக்கிறனாலும் அது பேசிக் அடிப்படையான விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் அதில் விஷயத்தில் எங்களால் அடுத்தடுத்த மூவ் போக முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் அது படிச்சுட்டு பாடமாக்கிட்டு எழுதுகிற விஷயம் மாதிரி வந்துடும். அப்படி இல்லாமல் அந்த விஷயத்தின் அடிப்படை, எப்படி அது நடக்குது, எப்படி அது இயங்குது, எப்படி அடுத்து என்ன நடக்கும்ன்றதை கூட அந்த பேசிக் புரிஞ்சால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஜெனட்டிக் ஏஐ மாடல்ஸ் பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னாலும் என்னோடய ஸ்டைலில் புரிஞ்ச விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாட் இஸ் ஜெனட்டிக் ஏஐ? ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படில் பார்த்தோன்னு சொன்னால், ஓகே, இப்போ ஜெனட்டிக் மாடல்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதாவது படிச்சுக்கிட்டேன். ஜெனட்டிக் மாடல்ஸ்ன்ற ஒரு சொல்லு, புதுசாக ஒரு சொல்லு. ஸோ இது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போது ஏஐ யூஸ் பண்ணுறோம் தானே, நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியாத அளவுக்கு நிறைய ஏஐ இருக்குது, அது வேறு விஷயம். பேசிக்காக யூஸ் பண்ணுற ChatGPT, ஜெமினி அப்படி எடுத்துக்கோமே, ரைட். அதில் நமக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிறோம், அப்படி இல்லை டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரிசர்ச்சுக்கு எக்ஸெட்ரா பிளாபிளா ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தோ ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோ நம்ம இங்கிலீஷில் புரிஞ்ச மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அங்கே கொடுத்து எடுத்துக்கிறோம். ஓகே, அங்கே என்ன நடக்குது, ஏன் கொடுத்தோன்னே எப்படி கிடைக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் கொடுக்குற விஷயம் கரெக்டாக கிடைக்குதில்ல. ஸோ எப்படி நடக்குதுன்னா அது நான் மேஜிக்கா அதில் டெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே ஃபோட்டோஸ் வருதுன்னா அது நான் மேஜிக்கா? ஸோ அதை தான் அவன் சொல்கிறான். அதாவது இந்த பிளாக் பாக்ஸ் ஜெனட்டிக் ஏஐ மாடல்ஸ் பிளாக் பாக்ஸ் மாதிரி இல்லை, அது சாதாரண கிளாஸ் பாக்ஸ் மாதிரி தான். உள்ளே அங்கே நிறைய மேத்தமெட்டிக்கல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஜெனட்டிக் ஏஐ மாடல்ஸ் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன, இந்த ஏஐக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து நாம் ஒர்க் பண்ணலாம். அதை வச்சுக்கொண்டு நாம் இன்னும் இம்ப்ரெசிவாக ஒர்க் பண்ணலாம். அதுதான் விஷயம். ஸோ அதுக்காக தான் கற்றுக்க போகிறோம். அப்போ முதலாவது அது ஒரு மேஜிக் கிடையாது, அதாவது ஒரு பிளாக் பாக்ஸ் கிடையாது, ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் உள்ளே அங்கே என்ன விஷயம் நடக்குன்றது, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் என்ன நடக்குதுன்றது தான் நாங்கள் கற்றுக்க போகிறோம். ஓகே, அதில் கீழே ஒரு விஷயம் பாருங்கள், வித்தவுட் டேட்டா ஜெனட்டிக் ஏஐ கேன் நாட் லேர்ன். ஸோ இந்த விஷயத்தை இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த ஸ்லைடில் வரும், அப்போயே நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது விஷயம், ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஐ எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு 8ஆம் ஆண்டு பையன், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாய் ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதணும்.
அந்த எஸ்ஏ ஒன்று எழுதணும்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அதே மாதிரி ஒரு 10 எஸ்ஏ ஒரு 15 எஸ்ஏ அவன் எழுதினா தான் ஒரு 16வது 20வது எஸ்ஏயை அவனால் எழுத முடியும். அதுண்ட சாயல்லாம் இருக்கும். நான் படித்தது இந்த விஷயத்தை அதில் போடுவான், அந்த பரா இதில் இருக்கும், அந்தந்த சொல்லு அப்படி இருக்கும், மோட்டிவ் கூட அதே மாதிரி இருக்கும். ஆனால் அது எழுதணுன்னா அவ்வளோ விஷயம் படிக்கணும். ஸோ அதே தான் இங்கே ஏஐ செய்கிற விஷயம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேட் இமேஜஸ் இருக்குது தானே. இப்போ ஏஐக்கு கேட்டுன்ற இமேஜஸ், ரியல் கேட்டுன்ற இமேஜஸ் கொஞ்சத்தை ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுண்ட ஏஐ கிட்ட ஒரு கேட்டுன்ற இமேஜை ஜென்ரேட் பண்ணித்தா அப்படின்னு கேட்டால் ஏஐ என்ன செய்யுது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. எப்படி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுது, எப்படி ஒவ்வொரு கேட்டுன்ற இமேஜையும் எடுத்து அதுண்ட பேட்டர்னை லேர்ன் பண்ணுது. எதை லேர்ன் பண்ணுது, பேட்டர்ன்ஸ். அதுண்ட பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணுது. இந்த பேட்டர்ன்ஸ் என்ன சொல்லலாம், ஏன் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணுது. லேர்ன் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு ஜெனரேட் பண்ணுது. அந்த இமேஜ்க்கு நான் கேட்ட இமேஜை ஜென்ரேட் பண்ணுது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 கொடுத்தா சரி வராது தானே. ஒரு எஸ்ஏயை படிச்சுட்டு போய் அப்படி எழுத மாட்டோம். நாங்கள் பாடமாக்கி காப்பி பண்ணி வர்றது வேறு. ஸோ இங்கே ஒரு பாடமாக்கி காப்பி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிடையாது ஏஐ. கொஞ்சம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, நம்ம ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரின்னு வைங்க. அதாவது லேர்ன் பண்ணி அந்த பேட்டர்னை எடுத்துட்டு அதை வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்து சரி வராது, 1 2 3ன்னு எவ்வளோ இமேஜ் இன்புட்டாக கொடுத்து அந்த பேட்டர்னை அவர் லேர்ன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணுவார். இப்போ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேட்ஸின் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஏஐ ஜென்ரேட் பண்ண கேட்டின் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 2க்கு வித்தியாசத்தை பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, பேட்டர்னை லேர்ன் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு கொடுத்துருக்காரு. ஓகே, இது ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகம் வச்சுருந்தா சரி. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி தான் அங்கே பேட்டர்னை லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் சொன்னல, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஒரு விஷயம் இருக்குது, நிகழ்தகவு. நான் படித்த விஷயம் தான், மேத்ஸ் தான் மெயினான விஷயமே இங்கே. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி எப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கொஷன் ஒன்றா சாட்ஜிபிட்டிக்கிட்டேயோ ஜெமினிக்கிட்டேயோ பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஏகிட்ட நான் கேட்குறேன்னு வைங்க. அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா, அது உண்மையாக இருக்குன்னு கொடுக்குற ஆன்சர் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி லைக் பண்ணதாவோ இல்லை மோஸ்ட்லி அதைத்தான் ரெஃபர் பண்ணதாவோ இருக்கும். அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த விஷயந்தான் அதுக்கு ஆன்சராக மோஸ்ட்லி இந்த விஷயம் தான், அந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வச்சுட்டு தான் அது அவுட்புட்டே கொடுக்கும். இதுதான் அந்த ப்ராபபிலிட்டி தியரி. அதே மாதிரி தான் நான் கேட்குற எல்லாமே கிராஃபிட்டியாக இருந்தாலும் ஹைலைட்ஸ் வேர்ட்ஸாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் கொடுக்குற விஷயத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு அதோட ப்ராபபிலிட்டியை அடிப்படையாக வச்சுட்டு பேஸாக வச்சுட்டு தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் ஏஐ கொடுக்குற விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அதை எடுத்து நாங்கள் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அங்கே என்னென்ன முதல் பிளாக் பாக்ஸ் கிளாஸ் பாக்ஸ் சொன்னேன், அதே மாதிரி அடுத்து அது பேட்டர்னை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெனரேட் பண்ணுதுன்னு சொன்னேன். 3வது விஷயம் இந்த ப்ராபபிலிட்டி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே, நான் அது சொன்ன விஷயந்தான். இப்போ சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கார், அவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு 10 எஸ்ஏ 15 எஸ்ஏ எங்கேயோ லேப்லையா அல்லது ஒரு மெகஷீன்லேயோ அங்கேயே எடுத்து தேடி லேர்ன் பண்ணுவார். லேர்ன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ஒரு 10வது 20வது எஸ்ஏ கேட்க அவரே ஜென்ரேட் பண்ணிட்டா அவர்கிட்ட இதில் எழுதுவார். ஸோ அதே தான் இங்கே ஏஐ செய்கிற விஷயம். ஸோ அந்த ரியல் லைஃப் அனலைஸோடு நான் இதற்கோ ஒரு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை நான் இதை உங்களுக்கு தந்திருக்கேன். ரைட், இப்போ நாங்கள் இவ்வளோ பார்த்ததும் ஏஐண்ட ஜெனடிக் ஏஐ மாடல்ன்ற ஒரு பேஸான விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் அங்கே வர ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் இது எல்லாருக்குமே பேஸான விஷயம். இதை மட்டும் முதல்ல நான் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். சரியா? ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் சேர்ந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு கற்றுடலாம். நான் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை செட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.